வெல்கம் டு தியாஸ் குக்கிங் வ்ளாக். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்காக எக் மஞ்சூரியன் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் செம்ம சைட் டிஷ்னு சொல்லுவேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் மஞ்சூரியன் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா, 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவரும் 1/4 கப் எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்துட வேண்டாம் பேட்டருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதத்தில் இருந்தால் தான் எக்கு நீங்கள் இதில் டிப் பண்ணி பொரிக்கும் போது மாவு பிரியாமல் வரும் எண்ணெயிலேருந்து. அடுத்ததாக 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா எக் மஞ்சூரியன் நம்ம ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சீக்கிரமாக முடிச்சிடலாம். எக் மஞ்சூரியன் கரெக்டான பதம் வரத்துக்கு கார்ன்ஃப்ளவர் பேட்டர் கொஞ்சம் போல் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை குக் பண்ண போகிறோம். நான் இங்கே குழி பணியாரம் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். பேன் நல்லா சூடானதும் இந்த குழிக்குள்ளே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த கலவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இதை நல்லா குக் பண்ண விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண விடுங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆகணும். ஒரு பக்கம் குக் ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா முட்டை சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் அடிப்பகுதி கருகிடாமல் பார்த்து இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைகளை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய். இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா கார்ன்ஃப்ளவர் பேட்டர், அதில் முட்டைகளை டிப் பண்ணி எடுத்து 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம். மிதமான சூட்டில் இருக்கிறதுனால 3 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற முட்டைகளையும் இதே மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த பேட்டர்லையும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் எக் மஞ்சூரியன் ரெடி பண்ணும்போது உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி எக் மஞ்சூரியன் ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேன் சூடானதும் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 10 போல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் சைஸ் இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்கி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட் போல் இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 1 அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக எடுக்கிறதா இருந்தால் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயத்தாளோட வெள்ளை பகுதியும் நான் சேர்த்துருக்கேன். கண்ணாடி பதத்துக்கு குக் பண்ணால் போதும். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இதழ்கள் போல் தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 குடைமிளகாய் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குடைமிளகாயும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா 70%, அதாவது 70% அளவுக்கு தான் குக்காக இருக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ 70% அளவுக்கு குக் ஆகிடுச்சு.
இப்போ ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு சாஸஸாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 செகண்ட் போல் இது நல்லா கலந்து விடுங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. இது நல்ல கலர் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கறனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட் சோயா சாஸாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வினிகர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டையிலும் நம்ம உப்பு சேர்த்து தான் பொரிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்லேயே கார்ன்ஃப்ளவரை ரெடி பண்ணோம் இல்லையா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி முடிச்சதும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஃப்ளேமை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சு இதை நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ண போகிறோம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து வெங்காயத்தாலோட பச்சை பகுதி இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ், அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை குயிக்காக மிக்ஸ் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்தி, நான் ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைட் டிஷ்ஷாக. இதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செய்கிற டைம் ரொம்பவே கம்மி, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது.